வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போறது உலகத்துல இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பெரிய மர்மம் பற்றி, பெர்முடா முக்கோணம். இந்த மர்மத்தின் கதையை புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் 600 வருடம் பின்னாடி போகணும். அந்த காலத்துல ஒரு இத்தாலியர் இருந்தார். அவருக்கு ஆசியாவுக்கு போகணும். ஏன்னா அங்க மசாலா, கனிம வளங்கள், செல்வம் எல்லாம் நிறைய இருந்தது. நில வழியாக போனா ரொம்ப நேரமாகும்னு நினைச்சு ஏன் கடல் வழியா போகக்கூடாதுன்னு யோசிச்சார். அந்த மனிதர்தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். 1492 ஸ்பெயின் அரச குடும்பத்தின் உதவியோட அவர் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சார். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தது. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தவிர, அவர் தவறான திசையில பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பயணத்தின் கடைசி பகுதியில் கொலம்பஸ் ஒரு விஷயத்தை கவனிச்சார். அவர் அப்போ தெரியல, ஆனா அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த இடம்தான் பிரசித்தி பெற்ற பெர்முடா முக்கோணம். இந்த இடம் பெர்முடா, போர்ட்டோரிக்கோ, புளோரிடா இந்த 3 இடங்களுக்கு நடுவில் இருக்கு. இந்த இடத்துல கப்பல்கள், பெரிய க்ரூஸ் ஷிப்கள், விமானங்கள் அப்படியே காணாம போயிருக்குன்னு நிறைய கதைகள் இருக்கு. சிலது பல வருஷங்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கு, சிலது இன்னைக்கும் கடலடியில எங்கோ இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போயிருக்கலாம். உண்மை என்னன்னா, அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. பல வருஷமா மக்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பதில் ஜீரோ, நாடா, நத்திங். அப்போ கொலம்பஸ் அந்த ராத்திரி என்ன பார்த்தார்? அவருடைய ஷிப் லாக் படி அவர் வானத்துல ஒரு பெரிய மின்னல் பார்த்தாராம். நீங்க ரொம்ப தைரியசாலியா இருந்தாலும் கடல் நடுவுல திசை தெரியாம போய்கிட்டு இருக்கும்போது உங்க முன்னாடி திடீர்னு ஒரு பயங்கர மின்னல் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா இருந்தா கப்பல் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதோட முடிவில்ல. அந்த மின்னலுக்கு பிறகு கொலம்பஸின் காம்பஸ் ஊசி சுத்தமா பைத்தியம் பிடித்த மாதிரி ஆட ஆரம்பிச்சுச்சாம். இது எல்லாம் இன்னும் வித்தியாசமாகுது. இப்போ கடல் மர்மங்கள்னு சொன்னா கிராக்கென்னு ஒரு மாபெரும் கடல் ஆக்டோபஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழு கப்பலையே விழுங்கிடுமாம். அதுக்கப்புறம் லெவியாத்தன்னு ஒரு மாபெரும் கடல் பாம்பு. அதுக்கப்புறம் சைரன்ஸ்னு பாடி பாடி மாலுமிகளை கவர்ந்து கப்பலை பாறைகளில் மோத வைக்கிற அழகான கடல் உயிரினங்கள். சில நல்ல சைரன்ஸும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க கப்பலை மூழ்கடிக்க மாட்டாங்க. சரி, மீண்டும் கொலம்பஸுக்கு வருவோம். ஒரு சாதாரண புயலா, இடியும் மழையும் பெரிய அலைகளும் எதுவுமே அவர் சொல்லல. சும்மா ஒரு மின்னல் மட்டும். அப்புறம் சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு ஆஸ்டராய்டு கடலில விழுந்திருக்கலாம்னு. ஆஸ்டராய்டுகள் நிறைய உலோகங்களும் கனிமங்களும் கொண்டிருக்கும். அதனால பெரிய காந்த சக்தி இருக்கும். அதுதான் காம்பஸை பாதிச்சிருக்கலாம். இதுதான் பெர்முடா முக்கோணத்துல நடக்கிற பல சம்பவங்களுக்கு காரணமா இருக்கலாம்னு சிலர் நம்புறாங்க. உதாரணத்துக்கு USS சைக்ளாப்ஸ் 1945 5 விமானங்கள் ஒரே நேரத்துல காணாம போனது. SS கோட்டோபாக்சி கப்பல் மர்மமாக மூழ்கியது. ஆனா கோட்டோபாக்சி விஷயத்துல 2020 ஒரு ஆராய்ச்சியாளர் மைக்கேல் பார்னெட் அந்த கப்பலின் எச்சங்களை கண்டுபிடிச்சார். பெர்முடா முக்கோணத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களும் மர்மம் கிடையாது. ஆனா சில சம்பவங்களுக்கு இன்னும் விளக்கம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கும் இந்த இடம் மக்களை பயமுறுத்தியும் ஆச்சரியப்படுத்தியும் இருக்கு. இந்த மர்மம் ஒரு நாள் முழுசா தீருமா? யாருக்கு தெரியும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.